செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் நம்முடைய கிருபை புதியதாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றிருக்கிறோம், அதிசயங்களை பெற்றிருக்கிறோம், அற்புதங்களை பெற்றிருக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். என்னை சிநேகிக்கிறவளை நான் சிநேகிப்பேன், அதிகாலை என்னை தேடுகிறவள் என்னை கண்டடைவாள் என்ற வார்த்தையின்படியே உடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனாய் இருக்கிறது. உடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்க்கையாக இருக்கிறது. அனுதினம் தேடுகிற பொழுது எங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் நீர் பரலோகத்திலிருந்து எங்களுக்கு அனுப்பி பார்த்து கொள்கிறீர். யெகோவா ஈரேவாக இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். எத்தனை நன்மைகள், எத்தனை கோடி நன்மைகளை செய்திருக்கிறேன். நாங்கள் இப்பொழுதும் நல்ல சரீர பலத்தோடும் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் பெற்றோரோடும் பேரப்பிள்ளைகளோடும் இருப்பதற்கு காரணமே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லா துதிக்கான மகிமை உமக்கு சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமைப்பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமைப்பொழுதும் தூங்காமல், கண்மணி போல என்னை கர்த்தரேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன், கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால், அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார் கோலினால். கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார் கோலினால். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியார் அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியார் அபிஷேகித்தார். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால், அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும், அடைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும், கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே தூக்கினார். கடல் மேல் நடந்து வந்து கர்த்தர் என்னை தூக்கினார். அலைகள் நீக்கியவர் அமைதி படுத்தினார். அலைகள் நீக்கியவர் அமைதி படுத்தினார். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால், அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். கைகளை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி மோசே போல நில்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய மீட்பை அவர் கட்டளையிட போகிறார். ஒரு பெரிய ரட்சிப்பை, ஒரு பெரிய வெற்றியை, ஒரு பெரிய ஜெயத்தை, சரீரத்தில் புதிய பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். இழந்ததெல்லாம் திருப்பி கொள்ள போகிற நாள் இது. நல்ல கையை உயர்த்தி 2 நிமிடமாவது கைகள் சலுத்து போகட்டும்.
அன்றைக்கு இவரும் ஆரோனும் அவருக்கு சப்போர்ட் பண்ண நின்னாங்க. நமக்கு யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, நல்ல கரத்தை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் ஜெயிக்கணும், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தோல்வியை சந்திக்கக்கூடாது, எங்களை கீழே தள்ளினவர்களுக்கு மேலே நாங்கள் ஏறி நிற்க வேண்டும், ஒதுக்கினவர்களுக்கு முன்பாக எங்கள் தலை நிமிர வேணும், எங்களுக்கு விரோதமாய் கேலி பண்ணினவர்களுக்கு முன்பாக நாங்கள் உயர்ந்திருக்க வேண்டும். கர்த்தர் அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இனி அடைப்பட்டிருக்கிற அநேக வாசல்கள் இன்றைக்கு திறக்கப்பட போகின்றன. அநேக கர்ப்பங்கள் திறக்கப்பட போகின்றன. திருமணத்திற்கான தடைகள் எல்லாம் நீங்கள் நல்ல கையை உயர்த்து. திருமணத்துக்கான தடைகள் நீங்க போகிறது. எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், எல்லா நோய்களும், எலும்புகளில், நுரையீரலில், இருதயத்தில், சிறுநீரகத்தில் இன்று பெருவாரையாய் காணப்படுகிற இந்த நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள், கேன்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் இன்றைக்கே ஒரு முடிவுக்கு கர்த்தர் கொண்டு வருவீராக. மோசே உயர்த்தினான், இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். நாம் உயர்த்தினோம், நம்ம ஜனங்கள் எல்லாம் மேற்கொள்வாங்க. நம்முடைய குடும்பம் மேற்கொள்ளும், நம்ம சபை மேற்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட தொழிலாளர் தினத்தில் மறுநாளில் நம்ம ஆண்டவரை துதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியை நான் அடைகிறேன். நேற்றைய தினம் உங்களுக்கு நான் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், நீண்ட இடைவெளிக்கு ஜெபத்திற்கு பிறகு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இவ்வளோ 3.5 வருஷம் அல்லது உங்கள் வாழ்க்கையில் 18 வருஷம் அல்லது 38 வருஷம் அல்லது எத்தனையோ வருஷம் நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கலை. ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் ஒரு உள்ளங்கை மேகம் எழும்புகிறது என்றார். ஆமென் சொல்லுங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது. ஆமென். எழும்புகிறது, அதிகாலையிலே எழும்புகிறது. அது எப்படி முடியும்னா, எப்படி முடியும் சொல்கிறோம் பாருங்கள். எழும்புகிறது, அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெரும் மழை உண்டாயிற்று. அதுக்கு முன்னாடி பார்க்கிறோம், பெரும் மழை இரைச்சல் சத்தத்தை நான் கேட்கிறேன் என்றார். பெரும் மழை இரைச்சல் சத்தத்தை நான் கேட்கிறேன் என்றார். அந்த வார்த்தையை கவனித்து நல்லா கேளுங்க. பெரும் மழையின் சத்தம், ஒரு அழகான சத்தம் நம் காதுகளில் கேட்க போகிறது. ஒரு ஆசீர்வாதமான சத்தம் கேட்க போகிறது. ஒரு நல்ல செய்தி நம் கால்களிலே கேட்க போகிறது. அது எல்லாரும் கைகொட்டி ஆர்ப்பரிக்கிற ஒரு செய்தி, எல்லாரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற செய்தி. வானம் துறக்கப்பட்டு தேவ ஆவியானவர் மழையை பொழிய பண்ண போகிறார். யார் மேலே? நம் மேலே. அந்த மழை, ஆவி மழை கர்த்தர் ஊற்றப் போகிறார். ஆசீர்வாத மழையை கர்த்தர் ஊற்ற போட்டுகிறார். 3 வருஷம் பஞ்சம். அந்த 3 வருஷத்துக்கு பின்பு எலியா நல்ல முழங்கால் படிட்டு 7 முறை நல்ல நெற்றி கீழே படுகிற வரை முழங்காலிலே நின்று அவன் ஜெபித்த பொழுது பாருங்க, பெரிய ஊழியக்காரன் தான், ஆனாலும் ஆண்டவரை விடவே இல்லை. 7 டைம்ஸ் விழுந்து விழுந்து பணிந்த பொழுது தான் அப்படியே கிழக்கிலிருந்து ஒரு உள்ளங்கை மேகத்தை, மனிதனுடைய உள்ளங்கை மேகத்தை பார்க்கிறார். இன்னைக்கு கர்த்தர் அப்படி ஒரு மேகத்தை அனுப்புகிறார். நாம் எல்லாரும் சாட்சியாக நிற்க போகிறோம். சரி, நான் தாமஸை குறித்து, தோமாவை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி நான் எப்படி ஆரம்பிக்கிறேன். தோமா இந்த உலகத்தில் ஆண்டவர் இப்போ நான் தோமாவுடைய ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் சொல்கிறேன். சொல்லிவிட்டு தோமாவுடைய வாழ்க்கையை பற்றி நாம் பிப்ளிக்கலாக சிந்திக்கலாம். 12 பேரில் ஒருவன், கடைசியில் இயேசுவின் உயிர்த்தெழுதலை நம்பாதவன். இடையில் அவன் சொன்னான், நான் ஆண்டவருக்காக ஜீவனையும் கொடுக்க வருகிறேன், தயாராக இருக்கிறேன், வாங்க போகலாம் எருசலேமுக்கு என்று சொல்லி வைராக்கமாய் இருந்தவன். அதன் பிறகு ஆண்டவர் பரலோகத்துக்கு நான் ஏறி போகிறேன் என்று சொன்ன பொழுது, அப்பா நீங்கள் போகிற வழி தெரியலையே, அதை பற்றி எனக்கு விளக்கமாக சொல்லுங்கள் என்று சொல்லி சில கேள்விகளை அவன் புரிந்து கொள்ளாமல் இருந்த பொழுது கர்த்தர் அந்த கேள்விகளை விளக்கினார். நமக்கும் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, பரலோகம் இருக்கிறது, நடுவானத்திலே நாம் சந்திக்க போகிறோம் என்பதெல்லாம்
நம்ம அறிந்து கொண்டோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்ட பிறகு 40 நாள் அவரோடு இருந்துட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார், போயிடுறார், பரமேறி போயிடுறார். அப்போது அந்த எருசலேம் வீதிகளிலே இவங்க டிசைபிள்ஸ் எல்லாம் ஒருத்தரும் ஸ்ப்ரெட் ஆகிட்டாங்க. பேதுரு ஒரு இடத்துல, யாக்கோபு ஒரு இடத்துல, அந்திரியா, பிலிப்பு ஒரு இடத்துல, எல்லாம் பயந்து, யூதர்களுக்கு பயந்ததுனால எல்லாரும் அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகிட்டு தனித்தனியாக மாறிட்டாங்க. ஆனால் ஒன்றாக இணைந்தாங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில். என்றாலும் சர்ச் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குடும்ப சர்ச் தான் டெவலப் பண்ணிகிட்டே வந்தாங்க. அதாவது ஹவுஸ் ப்ரேயர் மாதிரி டெவலப் பண்ணி வந்தாங்க. ஒரு நாள் தாமஸ் வந்து ஒரு கடை வீதியில், இது உண்மையாக நடந்தது இல்லை, கடை வீதியில் அவர் ஏதோ வாங்கி கொண்டிருந்த பொழுது பக்கத்தில் ஒரு நபர் வந்து நின்று, தாமஸ், நீ வந்து இந்து தேசத்துக்கு போகணும் அப்படின்னு ஒன்று திரும்பி பார்க்குறாரு. ஆள் இல்லை. நல்ல செவிகளில் கேட்குது. நின்ற ஆள் புரிகிறது. பக்கத்தில் ஒரு ஆள் வந்து நின்றாரு. அவர் நல்ல வெள்ளை அங்கி போட்டு இருக்கிறாரு. ஆனாலும் சத்தம் நல்லா தெளிவாக கேட்குது. தாமஸ், நீ இந்து தேசத்துக்கு போகணும், இந்தியாவுக்கு போகணும். இவருக்கு ஒரே குழப்பம். யாரா பேசுனதுன்னு தெரியல. வேறு யாருமே பக்கத்தில் இல்லை. அப்போ அவர் குழம்பி கொண்டிருந்த பொழுது திரும்ப ஆண்டவர் வந்து, நீ இந்தியாவுக்கு போகணும். இவர் அதுக்குள்ளலாம் இந்தியா எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தேட ஆரம்பித்திருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது அவருக்கு கிடைத்த சொற்ப அறிவு என்னன்னா, இந்தியான்னு ஒரு கண்டம் இருக்கிறது. அது நம்ம தானியல் எஸ்தர்லேயே நம்ம பார்க்குறோம். 1ஆம் அதிகாரத்தில் இந்தியாவை பற்றி ஒரு 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 வார்த்தை அங்கே போடப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்து நாடு என்று போடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வைஸ் மேன் ஃப்ரம் த ஈஸ்ட் வந்தாங்க இயேசுவை பார்க்க. அதை வந்து சில ஞானிகள் இந்திய தேசத்துலேருந்தும் ஸ்ரீலங்காவிலும் வந்தாங்க. அவங்களும் இந்தியா பற்றி ஓரளவுக்கு. அதே மாதிரி இந்தியாவிலிருந்து சில வாணிப பொருட்கள் யூத நாட்டுக்கு, இஸ்ரேல் நாட்டுக்கு சென்றிருந்தது. அந்த ஸ்பைசஸ் எல்லாம் இந்த தேசத்துலேருந்து கடல் வழியாக தான் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டிருந்தாங்க. அந்த மேப்லாம் உங்களுக்கு அப்புறம் நான் காட்டுறேன். ஒரு கடல் வழி மார்க்கமாக ஒரு மர்ச்சன்டைல், அதாவது ஒரு வியாபாரம் நடந்து கொண்டிருக்குது. அவங்களுக்கு தெரியும், வியாபாரிகள் வந்து போகும் பொழுது இந்திய துணைக்கண்டம் ஒன்று இருக்குது. அந்த துணைக்கண்டத்தில் 30 முக்கோடி தேவர்கள் வணங்குறவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தோமாவுக்கு தெரியும். ஒரு தெய்வம் அல்ல, 30 முக்கோடி தேவர்கள் வணங்குறாங்கன்னு தெரியும். அங்கே இருக்கிற ஒரு சில மக்கள், அவருடைய புரிதலில், அப்போது இயேசுவின் காலத்தில், அப்பொழுது இந்த மக்கள் அங்கே நிறைய கேனிபல்ஸ் அங்கே இருக்கிறாங்க, மலை வாழ் மக்கள் இருக்கிறாங்க, மலையில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க என்று அவர் தெரிந்து கொண்டார். அப்போ ஆண்டவரிடத்தில் ஆர்கியூ பண்ணுறார். இல்லை ஆண்டவரே, அங்கே அநேக தெய்வங்களை வணங்குறவர் இருக்கிறாங்க, அவங்க கேனிபல்ஸாக நான் பார்க்குறேன், நான் அங்கே போய் எப்படி ஊழியம் செய்வது? டெஃபினட்டாக முடியாது. அதே போல் பயணம் மேற்கொள்ளவும் எனக்கு தேவையான போதுமான வழித்தடங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஆர்கியூ பண்ணும் பொழுது, அப்பா உனக்கு ஒரு வழித்தடை ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஆண்டவர் கோஆர்டினேட் பண்ணுகிறாருன்னா, தோமாவை சந்திக்க ஒரு பெண் வருகிறாங்க. அவங்க வந்து ஒரு ராஜஸ்திரி. அவங்க அந்த பெண் யாருன்னா, 18 வருஷமாக கூனியாக இருந்த ஒரு ராஜா பிரபுவின் மனைவி அவங்க. இயேசு கிறிஸ்து அந்த மகளை அங்கே தேவாலயத்தில் தொட்டு அந்த கூனை நிமிர பண்ணினார். அந்த ராஜஸ்திரி யாருன்னா, அரபு தேசத்தில் இருக்கிற ஒரு பிரபுவுடைய மகள் அவள் தோமாவிடத்தில் வந்து, ஆண்டவர் என் கனவுல வந்து இந்திய தேசத்திற்கும் அரப் கண்ட்ரீஸ்க்கும் ஆண்டவருடைய அன்பை சொல்லணும்னு என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் எங்கள் அப்பா ஊருக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அங்கே அப்பா ஊர் எங்கே இருக்குது? கல்ஃபில் இருக்குது. ஓ, கல்ஃபில் இருக்கா, சரி அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா தான் அந்த இஸ்ரேல் மண்ணிலிருந்து கடல் மார்க்கமாக அவங்க அப்பாவுடைய ஊருக்கு படகு ஏற்றி அனுப்புகிறாங்க. கல்ஃபில் இது ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த ஹிஸ்ட்ரிலாம் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்குறேன். அங்கே போய் அந்த ராஜாவிடத்தில் இவர் சேர்றாரு.
சேர்ந்த உடனே அங்கே ஒரு சர்ச் ஒரு 5 ஆண்டுகளோ 3 ஆண்டுகளோ தெரியல, அங்கே ஒரு சர்ச் நிறுவுறாங்க. அந்த காலத்திலே அராப் பீப்புளுக்கு மத்தியிலேயே ஒரு சின்ன சர்ச், குட்டி சர்ச் நிறுவுறாங்க. அப்போ அந்த ராஜாவிடத்தில் இவர் கேட்குறாரு, ஆண்டவர் என்ன இந்தியாவுக்கு போக சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா? ஓ, தாராளமாக செய்யலாம். இங்கிருந்து அடுத்த அரபு கண்ட்ரிக்கு போகலாம், அடுத்த அரபிலிருந்து உங்களுக்கு ஒரு வழித்தடை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தர் வழியை ஏற்படுத்தி கடைசியில் ஒரு சிலர் சொல்கிறாங்க அவர் கேரளாவில் இறங்கினார், சில பேர் சொல்கிறாங்க இல்லை சென்னையில் இறங்கினார், சில பேர் சொல்கிறாங்க கடற்கரையில் எங்கேயோ இறங்கினார், இந்தியா அந்த கடைசியில் இருக்கிற அந்த யூ ஷேப் இருக்கிற இடத்துல இறங்கினார். இறங்கிட்டு தன்னுடைய பணியை தமிழகத்திலும் சென்னை குறிப்பாகவும் கேரளத்திலும் அவர் செய்தார். ஆண்டவருடைய அன்பு பாருங்கள், இந்தியா மேலே வைத்த ஆண்டவருடைய அன்பு பாருங்கள். ஒரு சீஷனை 12 டிசைபிள்ஸ் இருக்கிறாங்க, 12 பேரும் வெவ்வேறு இடங்களுக்கு போனாங்க. உங்களுக்கு தெரியும், பேதுரு மாத்திரம் ரோமில் இட்டாலியில் அப்படியே இருந்துட்டார். அதன் பிறகு பட்ட சீஷி யோவான் பதுமு தீவில் போயிட்டு அவன் அங்கேயே அங்கே அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்போ தாமஸுடைய லைஃப் எண்டு பார்க்குறேன். தாமஸ் நிறைய மிராக்கிள் பண்ணியிருக்கிறார் சென்னையில். அதில் சாம்பிளாக ஒன்று சொல்லணும்னா, அவர் அந்த கேரள பகுதியில் ஒரு 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 ஆறு பக்கத்தில் இருக்கும் பொழுது அங்கே இருந்த அந்த சாமியார்கள் அல்லது அந்த 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 பிராமின்ஸு அவங்க என்ன செய்தாங்க, அவங்க அந்த புனித நீராடி கொண்டிருந்தாங்களாம். அப்போ அவர் அங்கே போயிட்டு என்ன சொன்னாராம், இயேசு தான் மெய்யான தெய்வம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு நமக்காக வந்தார், அவர் இறந்தார், உயிரோடு இருக்கிறார், இன்னும் இருக்கிறாரு. உடனே அவங்க சொன்னாங்களா, யார் அது, எப்படி நீ ப்ரூஃப் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாராம். நான் பண்ணுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு தண்ணி அள்ளி இயேசுவின் நாமத்தில் அப்படியே நிற்கணும் அப்படின்னாராம். அப்படியே தண்ணி எடுத்து ஊற்றுறாராம், அப்படியே வானத்தில் தண்ணீர் அப்படியே நின்றதான் ஸ்டில்லா. அதை பார்த்து எல்லாம் சாஷ்டாங்கமாக விழுந்து அன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களா ஒரு குறிப்பினர். அதே போல் சென்னையில் பல இடங்களில் போய் ஆண்டவர் நாமத்தை சொல்லி வந்தார். அப்போ இருந்த அந்த அந்த மக்கள் என்ன செய்தாங்க, தோமாவை என்ன பண்ணாங்க, கொலை செய்யணும். ராஜா, அந்த காலத்தில் இருந்த ராஜாக்கள், அந்த காலத்தில் இருந்த அந்த ஜமீன்தார்கள் எல்லாம் எப்படியாவது தோமாவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரை அம்பு எய்தி, அந்த இதுதான் தோமா மலையில் இன்னும் இருக்கிறது, அந்த அம்பு பியர்ஸ் ஆகி அந்த அம்பு முதுகு பக்கம் வெளியே அந்த பாறையில் போய் விழுந்து இயேசுவுக்காக தன்னுடைய இருதயத்தை பிளக்க கொடுத்தான். ஒரு செய்தி கவனிங்க. இயேசு சொன்னார், அப்பா நான் உயிரோடு இருக்கிறேன், நீ என்னை பார்க்கணுன்னு சொன்னியாமே. அவருக்கு தெரியும், நான் உங்களுக்கு அதை ரொம்ப அழகாக சொல்ல முடியும், எனக்கு நேரம் இல்லாதனால. ஆண்டவர் அந்த நடுவில் நிற்கிறார். நின்று வந்துட்டு அவர் சொல்கிறார், தோமா அப்படின்னு ஒரு ஸ்டன் ஆகுறாரு. தம்பி, நீ என் கைகளில் அந்த ஆணிகள் உண்டான காயத்தையும் என் விழாவிலும் போடணுன்னு சொன்னியாமே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் போன தடவை அவர் சீஷரோடு கூட சொன்னதை இவரும் அங்கிருந்து கேட்டு கொண்டிருக்கிறார் என்று தானே அர்த்தம். அந்த வார்த்தை பிறலாமல் இருக்கும், அப்படியே அந்த சென்டென்ஸ் கூட மாறாது இருக்கும். அப்படியே சொன்னாரா, எப்படா தெரியும் அவருக்கு? மறைஞ்சிருந்தாரா, ஒளிந்திருந்தாரா? என் தேவனுக்கு ஒரு 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 சரீரம், யாரும் பார்க்கக்கூடாத சரீரம், எப்படி ஏதேனில் கடவுளுடைய சரீரம் இருந்ததோ அது மாதிரி ஒரு பெரிய சரீரம், எல்லாவற்றிலும் பியர்ஸ் பண்ணுகிற சரீரம். தோமா சொன்ன அந்த வெரி வேர்டை சொல்கிறாரு. தோமா அவர் ஸ்டன்னா, டே நான் சொன்ன வார்த்தை எப்படி ஆண்டவர் எனக்கே திரும்ப சொல்கிறார். சீஷர்கள் யாரும் போய் ஆண்டவரிடத்தில் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இயேசு எல்லாத்தையும் கவனித்து கேட்கிறவர். இன்னைக்கு கூட உங்கள் மனதில் ஏதோ புலம்பி கொண்டிருக்கிறீங்க, அந்த வார்த்தையை திரும்ப சொல்லி நம்மை தேற்றுகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அப்படி அவரை கொன்று விட்ட பிறகு அப்படி தான் அந்த இரத்தத்தின் விளைவில் தான் இனி சென்னையில் அநேக சபைகள்
உருவாக்கியிருக்கிறது. கேரளாவில் ஒரு ஆலயம் இருக்கிறது. அநேக ஆலயங்கள் தென்னிந்தியாவில் உருவாவதற்கும் இந்தியா முழுவதும் உருவாவதற்கும் காரணமாக இருந்தது இந்த தோமா. இன்னைக்கு ஆலயத்திற்காக நீங்கள் செபிக்கணும். அதே மாதிரி எல்லா தென்னிந்திய திருச்சபையில் இருக்கிற எல்லா ஆலயத்திற்காகவும் ஆலயத்தின் தலைவருக்காகவும் நீங்கள் விசேஷமாக இந்த காலை வேளையில் நீங்கள் செபிக்கணும். இந்த ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை, தோமா சிந்தின இரத்தத்திற்கு ஒரு விளைவு. ஏன்னா ஆலயம் இன்றைக்கு ஒரு டெஸ்பரேட் சுச்சுவேஷனில் இருக்கிறது. அந்த டெஸ்பரேட் சுச்சுவேஷன் மாறணும்னா இன்றைக்கி காலையில் என்னோடு கூட ஜெபிக்கிற நீங்கள் தான் மாறணும். இது ஒருவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய மரணத்தினாலும் உருவாக்கப்பட்ட சபை. இந்த சபை ஒருபோதும் அழிந்து விடவே கூடாது. இது ஒரு கூடாரமாக மாறக்கூடாது. இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, அப்படிப்பட்ட ஒரு கூடாரமாக அது மாறக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், இது என் ஜெப வீடு என்று ஆண்டவர் இது ஆண்டவருடைய வீடு. இந்த சென்னை ஆண்டவருடைய வீடு. இது கேரளா ஆண்டவருடைய வீடு, தமிழ்நாடு ஆண்டவருடைய வீடு, சபைகள் எல்லாம் ஆண்டவருடைய வீடு. அதற்காக ஒரு விசேஷ ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த தோமா அப்படி இறந்தவர். நான் சொல்வேன், இன்னைக்கு நாம் இந்த தோமாவை விட பயங்கரமான விசுவாசம் உள்ளவர்கள் என்று ஆண்டவரே சொல்லுகிறார். ஏன்னா நாம் இந்த வசனம் சொல்லுகிறது, இன்னைக்கு அதை தான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். நீ கண்டதினாலே விசுவாசித்தாய். 29ஆம் வசனம். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்ம இயேசுவை பார்க்கல, இயேசுவின் காயங்களை பார்க்கல. இயேசு அவர் சொன்னால் நான் போடுவேன், கையை போடுவேன்னு சொன்னான். ஆண்டவர் காண்பித்தாரே, வா கையை போடுனா நான் போடவே இல்லை. ஆண்டவரே என் தேவனே என்று சொன்னான். மை லார்ட் மை காட் என்று சொன்னான். இன்று நாம் ஜெபிக்கலாமா? இன்றைக்கி ஒரே ஒரு பாயிண்ட் தான். என்ன பாயிண்ட் தாம்மா? நம்ம சபைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இயேசு தோமா வழியாக ஏற்படுத்தின சபைக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். சபையை நேசிக்கிறவங்க ஜெபிங்க, சபைக்காக மன்றாடுங்க. இந்த திருச்சபையில் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யணும், ஒரு ரிவைவலை உண்டாக்கணும். எல்லா சபைகளிலும், எல்லா டினாமினேஷன்லும், சிஎஸ்ஐ, கேத்தலிக்ஸு, அப்புறம் பெண்டிகாஸ்டல் பீப்புள், அப்புறம் ஏஜி சபைகள் அல்லது தனி ஊழியங்கள், அப்போஸ்தலிக் சபைகள், எல்லா சபைகளிலும் கர்த்தர் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை உண்டு பண்ணணும். எல்லாம் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, காணாதிருந்து விசுவாசிக்கிற பாக்கியவான்கள் சொல்லியிருக்கிறல்லவா? பேதுருவை காட்டிலும், ஆண்டவரே தாமஸை காட்டிலும், யோவானை காட்டிலும் நாங்கள் விசுவாசத்திலே வல்லவர்கள். ஏனென்றால் நாங்கள் பார்க்காமே உம்மில் விசுவாசிக்கிறோம். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக தென்னிந்திய திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு நல்ல முடிவை நீர் கொண்டு வருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா சபைகளிலும் ஒரு ரிவைவல் வரட்டும் ஆண்டவரே. எல்லா சபைகளிலும் கர்த்தர் நீர் ஆட்சி செய்வீராக. எல்லா சபைகளிலும் பேதுரு மற்றும் தோமாவின் இரத்தத்தினால் உருவான சபைகள் அது. பேதுரு தான் எங்களுக்கு போப், அந்த வரிசையில் வருகிற ஒரு சபைகளின் பிரதிநிதி. அவர் திறவுகோலை அவரிடத்தில் கொடுத்திருக்கிறேன். அந்த போப்பின் மரணத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. மாத்திரமல்ல ஆண்டவர், அவருக்கு பின்னாக வரவிருக்கிற இன்னொரு போப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த போப்பின் வழியாக இந்த கிறிஸ்தவம் உலகமெங்கும் கட்டப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சீக்கிரத்தில் அந்த தெருவு நடக்கட்டும் அப்பா. ஒரு அற்புதம் செய்யுங்க. இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகள் இந்த நேரத்தில் சந்திக்கப்படுவதாக. சுக செய்தி நாங்கள் கேட்கும்படி, சரீரத்தில் ஒரு அற்புதத்தை காணும்படி கர்த்தர் உதவி செய்யும். எல்லா நோய்களும், எல்லா வியாதிகளும், எல்லா மரண கட்டுகளும் இப்பொழுது பிரிக்கப்படட்டும். எல்லா கடன்களும் அடைக்கப்படட்டும். எல்லா வழிகளும் திறக்கப்படட்டும். கர்ப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். திருமணங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா துதி கனமகிமுக்கு சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.